அணையாச்சே, இது உங்க தமிழ் புக் சம்மரி சேனல் தான். இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் பிராமிஸா இருக்கிற த சைக்காலஜி ஆஃப் மணி எழுதியவர் மார்கன் ஹவுசல். இது பணத்தோட சைக்காலஜி பத்தி தான். ஆனா ஃபினான்ஸ் தெரியாம இப்படி இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு நம்ம மார்கன் ஹவுசல். நண்பர்களே, நம்மளோட வாழ்க்கையில முக்கியமான விஷயம்னா பணம் தானே. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஃபினான்ஸை பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. ஆனா ஏன் எல்லாரும் பணக்காரங்க ஆகல? ஏன் ஒரே மாதிரி சம்பளம் வாங்குறவன ஸ்ட்ரகிள் பண்றான், மற்றவன் செட்டில் ஆகுறான்? இதுக்கு ரீசன் மணிவோட பிஹேவியர், அதாவது நம்ம மனசு பணத்தை நம்புற மாதிரி தான். இதுதான் நம்ம தியாலஜி ஆஃப் மணி புக் பத்தி இப்போ பார்க்க போறோம். இந்த புத்தகம் எழுதினவர் மார்கன் ஹவுசல், ஒரு நல்ல ஃபினான்ஷியல் ஜேர்னலிஸ்ட். அவரோட ரைட்டிங் ஸ்டைல் நம்ம மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ரிலேட்டபிளாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிற மாதிரி. இவர் சொல்றது சிம்பிள், பணம் சம்பாதிக்கிறது மட்டும் போதாது, அதனை கையாளுறதுல தான் சத்தியம் இருக்கு. இது டெக்ஸ்ட் புக் மாதிரி கிடையாது, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட ஹியூமன் எமோஷன்ஸோட மிக்ஸ் பண்ணி ஈஸியே புரிய வைக்கும் ஒரு மைண்ட் ஓப்பனிங் புத்தகம். ஸோ வாங்க நண்பர்களே, இந்த புக் சம்மரியை நம்ம மாடர்ன் தமிழ்லே சின்ன சின்ன கதைகள் மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? பணம் சம்பாதிக்கலாம், அது மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்ல வேலை, நல்ல சம்பளம், சைடு இன்கம், ஃப்ரீலான்ஸ் எல்லாத்தையும் பண்ணி அதிகம் சம்பாதிக்கிறது முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த சம்பாதிக்கிற பணத்தை ரிட்டைன் பண்ணுறது, அதுதான் நம்ம வாழ்க்கையை அமைதியாக ஸ்டாபிளாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கும் செலவழிக்கிறதுக்கும் நடுவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுதான் நம்ம மனநிலை. நீங்கள் ஒரு மாதம் 50,000 சம்பாதிக்கலாம், சிலர் 5 லட்சம் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த லெவலுக்கு போனாலும் கூட மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா லைஃப் ஸ்டைலையும் அந்த அளவுக்கு மேல் புஷ் பண்ணிடுவாங்க. அதை தான் சொல்லுவாங்க லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். ஆனான்னு சம்பளம் அதிகமாக வந்த உடனே வீடு மாற்றணும், பைக்கை காராக மாற்றணும், வீக்கெண்டில் எக்ஸ்பென்சிவ் அவுட்டிங், இஎம்ஐயில் கேஜெட்ஸ், இது போல் மாற்றிக்கிட்டே போனால் நீங்கள் சம்பாதிக்கிறத விட செலவழிக்கிறத அதிகமாக ஆயிடும். அதுக்கு மேலே இன்னொரு பெரிய விஷயம் ஸ்டேட்டஸ். நமக்கு சொசைட்டியில் ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணணும். இதே ஃபீல் வச்சுக்கிட்டு நிறைய பேர் அன்னெசரியாக ஷாப்பிங் பண்ணுவாங்க, பிராண்டட் ட்ரெஸ் வாங்குவாங்க, இஎம்ஐயில் ஐஃபோன் எடுப்பாங்க. பணத்தை பற்றி ஒரு கால்ம் ஆட்டிடியூட் இல்லாமல் எமோஷ்னல் டிசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பித்தா ஃபினான்ஸ் வச்சு ஸ்டேபிளாக இருக்கிறது ட்ரீமே ஆகிடும். என்ன சொல்கிறது தெரியுமா? பணம் ஒரு டூல் மாதிரி, அதை யாராவது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் நாமும் பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணும்போது தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. பணம் கையில் வச்சுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு குவாலிட்டி டிசிப்ளின். சின்ன வயசுலேருந்தே எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ சேவ் பண்ணுறேன்றதான் மேட்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஒரு பெரிய டெம்டேஷன்ஸோட நிறைந்த உலகத்தில் நம்ம பணத்தை காப்பாற்றிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஸ்மார்ட்டை ஹேண்டில் பண்ணணும். இது ஒன் டைம் ப்ராசஸ் இல்லை, இது கட்டுணுக்கம், தினமும் பழக்கம் பண்ண வேண்டிய வழக்கம் மாதிரி தான். நமக்கு நிறைய பேர் பிளான் இல்லாமல் லைஃப் லீட் பண்ணுறதால தான் பணம் இருந்தால் கூட அது நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது. ஒரு செலவு வருச்சுன்னா இதுக்கு தான் சம்பாதிக்கிறேனேன்னு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே செலவழிக்க ஆரம்பிக்கிறோம். சேவிங்ஸுக்கு ஏதாவது காசு மீஞ்சா போதும்னு நினைக்கிறோம். ஆனால் இன் ரியாலிட்டி எமர்ஜென்சிஸ், ஃப்யூச்சர் கோல்ஸ், ரிட்டையர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஏற்கனவே பிளான் பண்ணி சேவிங்ஸை ப்ரையாரிட்டி ஆக்கணும். நம்ம தோழர்களோட கான்வர்சேஷன்ஸ்லேயே தெரியும். யாராவது சொல்லுவாங்க, மச்சி சேலரி வந்த 10 நாள் கூட இல்லை, ஏற்கனவே ஏற்றிக்கிட்டே. அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மனசை ட்ரெயின் பண்ணணும். இது ஸ்கூலில் படிக்கிற சப்ஜெக்ட் இல்லை, நம்ம டே டு டே டிசிஷன்ஸில், சிம்பிள் லைஃப்பில் தான் நம்ம இந்த ஃபைனான்ஸ் பிஹேவியர் டெவலப் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 100 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும்னா எக்ஸைட்மெண்ட், ஆனால் 1000 ரூபாய் நிதியின்றி பண்ண வேண்டிய நேரத்தில் ஹெசிடேஷன். இதுதான் நம்ம மைண்டோட கான்ட்ராடிக்ஷன். அதுக்கு மேலே மற்றவங்களை கம்பேர் பண்ணுறது கூட டேஞ்சரஸ். நம்ம இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் எல்லாம் மற்றவங்க லைஃபை பார்த்து பார்த்து நாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். அவங்களோட இன்கம், பேக்ரவுண்ட், கமிட்மெண்ட்ஸை தெரியாமல் நம்மும் அவரை மாதிரி செலவழிக்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் மாடர்ன் வேர்ல்டில் உள்ள இன்விசிபிள் ட்ராப்.
இதுல ட்ராப் ஆகாம இருக்க நம்மளுடைய பிரின்சிபல்ஸ் பில்ட் பண்ணணும். இனஃப்னு சொல்ற பவர் நமக்குள்ள டெவலப் பண்ணணும். கடைசியா ஒரு விஷயம், விருந்து எதிர்ப்பு திறமை. பல பேர் தான் நல்ல டிசிப்ளின்ல இருந்தும் சில நேரம் பேட் லக்கால பாதிக்கப்படுவாங்க. அதே நேரம் சிலர் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் லக்கால ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு முன்னேறுவாங்க. ஆனா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது நம்ம ஆட்டிடியூடு தான். பணத்தை சேஃபா ஹேண்டில் பண்ற மனநிலை, ரிஸ்கி சிச்சுவேஷன்ஸ்ல கால்மா ரியாக்ட் பண்ற மென்டல் ஸ்ட்ரென்த், இதுதான் லாங் டேர்ம் சக்சஸ்க்கான ஃபவுண்டேஷன். முடிவா சொல்லணும் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறது ஒரு ஸ்கில். அதை கையில வச்சுக்கிறது, அதனால ஒரு ஸ்டேபிள் ஃபியூச்சர் பில்ட் பண்றது, அது ஒரு ஹேபிட் பிளஸ் மைண்ட் செட். இது நம்ம எல்லாருக்கும் ஸ்லோவா டெவலப் ஆகும் ப்ராசஸ். ஆனா அந்த ப்ராசஸ்க்கு நீங்க டுடே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு நீங்க ஃபினான்ஷியலா கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. அதுக்காகவே சிறிய டெசிஷன்ஸ்லயே ஸ்மார்ட்டா இருங்கள். பணம் நம்மள பாதிக்காம நம்ம பணத்தையே கையில வைக்கணும். சரி நண்பர்களே, இப்போ நாம பார்க்க போறது அதிகம் செலவு, ஷாக் அதிக வாழ்க்கைன்னு இல்ல என்ற உண்மை. இது ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கலாம். ஆனா டீப்பா புரிஞ்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையையே பீஸ்ஃபுல்லா மாற்ற கேப்பபிளா இருக்கிற கான்செப்ட் இது. இந்த தாட்டை அக்செப்ட் பண்ணி தான் நம்ம சொசைட்டில போய் கிடக்கும். அந்த ரேஸ்ல நம்ம சிக்காம இருக்க முடியும். நம்ம கண்களுக்கு தெரிகிற வெல்த் என்ன? பக்கத்து வீட்டு அங்கிள் கிட்ட டெஸ்லா இருக்குது, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃப்ரெண்ட் மால்டீவ்ஸ்ல வேகேஷன், இவங்கெல்லாம் பணக்காரங்கன்னு நாம் அசியூம் பண்ணிடுறோம். ஆனா அது ரியல் வெல்த் இல்ல, அது ஒரு டிஸ்பிளே வெல்த். நிறைய பேர் ஹை அண்ட் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களோட பேங்க் பேலன்ஸ் ஜீரோக்கு அருகா இருக்கலாம். பல பேருக்கு ஹை இன்கம் இருக்கு, ஆனா அதே லெவல்ல ஹை எக்ஸ்பென்சஸும் இருக்கு. எனவே வெளியில பார்க்கும் லக்ஸரிக்கு பின்னால் இருக்க ரியாலிட்டி தெரியாம நாம அந்த மாதிரி லைஃபை கோலா வச்சுக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். ஒரு மனிதன் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறான், அதுல 20,000 சேவ் பண்றான். இன்னொருத்தன் மாதம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான், ஆனா ஓரியர்ச்சி இல்லாத லைஃப் லீட்ஸ். அவன் மாதம் 3.2 லட்சம் செலவு பண்றான். இப்போ யாரு வெல்த்தியர்? இன்கம் அதிகமா இருக்கிறவனா இல்ல சேவ் பண்றவனா? இதுக்கு தான் சொல்றாங்க வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் see. நமக்கு இருக்கிற ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அதிகம் செலவழிச்சாதான் நல்ல வாழ்க்கைன்னு. ஆனா நிஜமா ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் வேண்டும்னா நம்ம எக்ஸ்பென்சஸை பத்தி மட்டும்தான் கேள்வி கேளணும். பணம் எல்லாம் செலவழிக்கிறதால் தான் அதிக வாழ்க்கை கிடைக்கும்னு நம்ம சொசைட்டி பிரெயின் வாஷ் பண்ணிடுது. ஆனால் ஹை எக்ஸ்பென்சஸ் மட்டும் லைஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதுவே ஃபியூச்சர்ல டெட், ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டிக்கு காரணமாக ஆகிடும். ஒரு புது கார் வாங்கினதால நமக்கு த்ரில் வரும், ஆனால் அந்த இஎம்ஐ 5 வருஷம் உங்கள் பட்ஜெட்டை கடத்திக்கிட்டே போகும். ஒரு பிராண்டட் வாட்ச் போட்டால் ஸ்டைலிஷாக இருக்கும், ஆனால் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸில் அந்த 20,000 ஏன் போயிடுச்சுன்னு யோசிச்சிங்களா? மாடர்ன் வேர்ல்டு நமக்கு டெம்பரரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் தருது, பெர்மனன்ட் ஹாப்பினஸை இல்லை. அதிகம் செலவழிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கு மன காரணம் பரிசீலன். நாம செலவழிக்கிறோம் நம்மால, நம்ம டேஸ்ட்டுக்காக இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களால, அவங்களோட ஒப்பீனியனுக்காக செலவழிக்கிறோம். அந்த ஃபீல் நானும் யாருக்குமே குறையிலன்னு சொசைட்டிக்கு காட்டணும்னு ஒரு இன்விசிபிள் ப்ரெஷர். இதுதான் டேஞ்சரஸ். பிகாஸ் அது நம்ம சந்தோஷத்துக்கு ஹெல்ப் பண்றதில்ல, அது நம்ம சேவிங்ஸை வீணாக்குறது. நம்ம வாழ்க்கையில சக்சஸ்ன்னு டிஃபைன் பண்றது மணி அல்ல, அது பீஸ் ஆஃப் மைண்ட், கண்ட்ரோல் ஓவர் லைஃப், ஃப்ரீடம் டு சூஸ் தான். அதுக்கு ஃபவுண்டேஷன் கண்ட்ரோல்டு எக்ஸ்பென்சஸ். நீங்க எந்த நேரத்திலும் உங்க செலவுகள் இன்கம்மை விட குறைவா வச்சிங்கன்னா தட்ஸ் ரியல் சக்சஸ். அதுதான் உங்க வாழ்க்கையோட கேம் சேஞ்சர். இதெல்லாம் நம்ம பசங்கனாலே பண்ண முடியும். சின்ன சின்ன டிசிஷன்ஸில் தான் ஆரம்பிக்கணும். ஒரு மாதம் பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்க, தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷனை கட் பண்ணுங்க, மினிமலிசமை லைஃப்பில் கொண்டு வருங்க. இது போரிங்னு தோணலாம், ஆனால் அது ஃபியூச்சரில் வரும்போது ஃபினான்ஷியல் கான்ஃபிடென்ஸுக்கான ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். நம்ம கோல் என்னன்னு உண்மையாக யோசிக்கணும். வெளிக்காட்டுக்கு செலவழிக்கிற லைஃப் வேணுமா, இல்லை இன்னர் ஹாப்பினஸ், ஃப்ரீடம் அண்ட் ரியல் வெல்த்தை பில்ட் பண்ணுற லைஃப் வேணுமா? அதுக்கான டெசிஷன் நம்ம கையில் இருக்கு. பணம் இருக்கும்போது செலவழிக்கிறது ஈஸி, ஆனால் ஸ்மார்ட்டாக செலவழிக்கிறது தான் ரியல் இன்டெலிஜென்ஸ். சொல்லப்போனா அதிகம் செலவு செட் அதிக வாழ்க்கைன்னு நம்புறது ஒரு இல்யூஷன். உங்கள் செலவுகள் எப்படி இருக்கு, எதுக்காக இருக்கு, யாருக்காக இருக்கு, இதையெல்லாம் ஆனஸ்டா கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கைய
சேஃபாக ஸ்மார்ட்டாக லீட் பண்ண முடியும். லைஃப்பில் ரிச்னஸ்ன்றது பேங்க் அக்கவுண்ட்டில் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல இல்லை. சரி நண்பர்களே, இப்போது நாம் பார்க்க போகிறதா இருக்குது கம்பவுண்டிங். சிறியதாக ஆரம்பித்தாலும் பெரிய சாமின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட். இது சிம்பிளானு தோன்றலாம், ஆனால் இதில் ரொம்ப பெரிய மேஜிக் இருக்குது. நீங்கள் இந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் பணம் சம்பாதிக்கிறத விட பணம் நம்ம காசுக்கு பணம் சம்பாதிக்க வைக்கிறது எப்படி என்னும் அல்டிமேட் லெவலுக்கே போயிடுவீங்க. கம்பவுண்டிங் அப்படின்னா பேசிக்கலி இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் மாதிரி. அதாவது நீங்கள் ஒரு ரூபாய் சேவ் பண்ணீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் அடுத்ததான் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீங்கள் ஒரு 100 ரூபாய் சேவ் பண்ணீங்கன்னா அது ஒரு வருடத்துக்கு 10% வட்டி கொடுக்கறது. அடுத்த வருஷம் அது 110 ஆகும். ஆனால் 3வது வருஷம் இன்ட்ரெஸ்ட் 100க்கு மட்டும் கிடையாது, 110க்கும் கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகும். இந்த லாஜிக்கை நீங்கள் ஷார்ட் டேர்மில் பார்க்குறீங்கன்னா பெரிய எஃபெக்ட் தெரியாது. ஆனால் 10, 20, 30 வருஷம் கண்டினியூ பண்ணிங்கன்னா இது ஒரு அன்பிலீவபிள் ரிசல்ட் கொடுக்கும். இதுக்கு தான் சொல்கிறாங்க கம்பவுண்டிங்கை நினச்சி டைம் மெஷின் மாதிரி. நீங்கள் இப்போ செய்கிற ஒரு ஸ்மால் டிசிஷன் ஃப்யூச்சரில் ஒரு ஹியூஜ் ரிசல்ட்டாக மாறும். அந்த பேஷன்ஸ் வச்சுக்கிறது தான் மெயின் சேலஞ்ச். கம்பவுண்டிங்கில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அது நேரம். நீங்கள் எவ்வளவு நேரம் அதை அன்டச்டாக வச்சிங்கன்னா அது அவ்வளோதான் வேகமாக வளரும். ஏன்னா இது மாதிரி தான் ஒரு மரம் விதை போல. முதல் சில வருஷம் அது மெதுவாக வளருது போல தான் தெரியும், ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது ஃபாஸ்ட்டாக கிளம்பிடும். அதுக்கு தான் சொல்கிறாங்க காம்பவுண்டிங்னு ஒரு பவர் இல்லை, அது ஒரு சூப்பர் பவர். நீங்கள் வாரன் பஃபெட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட மாஸ்திரி இன்வெஸ்டிங் ஸ்கில்ஸ் இல்லை, அதை விட இம்பார்ட்டண்ட்டானது அவரோட பேஷன்ஸ். அவர் 11 வயசில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் டெக்கேட்ஸான்னு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால்தான் அவரோட நெட்வொர்த்தில் 99% இருந்தது 50 வயதுக்கு பிறகுதான் வந்தது. அதுவே கம்பவுண்டிங் அண்ட் ஆக்சுவல் விஷுவல் ப்ரூஃப். இந்த கான்செப்டை ஃபைனான்ஸ்குள்ள மட்டும் நினைக்காதீங்க. அது நாலேஜுக்கும் பொருந்தும், ஸ்கில்ஸ்க்கும் பொருந்தும், ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் பொருந்தும். ஒரு நாள் 5 நிமிஷங்கள் புத்தகம் படிச்சிங்கன்னா அது நாளைக்கு ஒரு புத்தகத்தின் ஆர்வத்தை உருவாக்கும். ஒரு நாளும் ஒரு குட்டி ஹேபிட் உருவாக்கினீங்கன்னா அது நாள் கழிக்க பவர்ஃபுல் ரூட்டீன் ஆகும். அதுதான் கம்பவுண்டிங் அண்ட் ரியல் பவர். இட் க்ரோஸ் இன்விசிபிளி, தென் சடன்லி பிகம்ஸ் அன்ஸ்டாப்பபிள். நமக்கு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா ரிசல்ட் உடனே வரணும்னு எதிர்பார்க்குறோம். அதனால் நாம் என்ன பண்ணுறோம்னா 2-3 மாதம் ட்ரை பண்ணி ரிசல்ட் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுறோம். இதுதான் கம்பவுண்டிங்க்கு எதிரி. ஏன்னா இந்த மேஜிக் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்குது. பேஷன்ஸ் இல்லைன்னா அது வரும் எக்ஸ்ப்ளோஷனை பார்க்கவே முடியாது. அது லேட் ப்ளூமர் மாதிரி தான் நாம் வெயிட் பண்ணணும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கலாம், அது ஏன் பெரிய விஷயம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதை 20 வருஷம் கண்டினியூ பண்ணீங்கன்னா அது இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து லட்சம் ஆயிடும். அது எப்படி ஏற்படுது? பிகாஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்கள் பணத்தை பார்க்கறது போல, அது பணத்தை வளர்க்கறது போல இருக்குது. இதுதான் பேசிவ் growth. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி கிரெடிட் கார்டு லோன்களுக்குமே அப்ளை ஆகுது. அந்த சைடில் காம்பவுண்டிங் விக்ரமமாக வேலை பண்ணும், பட் அகென்ஸ்ட் அஸ். அதனால தான் டைம்லி பேமெண்ட், டெட் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலை ரொம்ப முக்கியம். கம்பவுண்டிங் அண்ட் பவர் நீங்கள் பாசிட்டிவை யூஸ் பண்ணனா அது உங்கள் வாழ்க்கையை அப்கிரேட் பண்ணும். நெகட்டிவ்லி அனுப்பினா அது ஸ்ட்ரெஸ்க்கும் ட்ராப்புக்கும் ரீசன் ஆகும். சொல்லப்போனால் கம்பவுண்டிங்கை விஞ்சும் மேஜிக் இந்த ஃபினான்ஷியல் வேர்ல்ட்லே கிடையாது. நீங்கள் டுடே ஆரம்பிக்கலாம். பெரியதா சேவிங்ஸ் வேணாம்னு யாரும் சொல்லலை, சிறியதாக ஆரம்பிக்கலாம். ஆனால் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் பேஷன்ஸ் இருந்தால் அது நாளைக்கு உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்ற கேப்பபிளாக இருக்கும். அந்த மாதிரி போகிறது ஒரு நாளில் இல்லை, ஆனால் அந்த மாற்றம் பர்மனெண்ட்டாக இருக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ப்ரொஃபஷனாலும் பரவாயில்ல. கம்பவுண்டிங்கிறது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிவர். முக்கியமாக என்னென்னா, நீங்கள் டுடே ஏதாவது ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அது நாளைக்கு மிகப்பெரிய விஷயமா வளர்ந்துடும். அதனால் இன்னிக்கே ஆரம்பிங்க. கம்பவுண்டிங்னு நம்பிக்கையோட கன்சிஸ்டன்சி வச்சிங்கன்னா அது உங்களை சந்தோஷமாக, ஸ்டேபிளாக, செல்ஃப் மேடாக உருவாக்கும். சரி நண்பர்களே, இப்போது நாம் பார்க்க போகிறது மற்றவங்களை காப்பி பண்ணாதீங்க, அவங்களோட கேம் வேற. இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லானாலும் சட்டிலாக இருக்கிற கான்செப்ட். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை
இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறது நல்லது தான். ஆனா இன்ஸ்பிரேஷனை காப்பியாக வைக்கிறோம், கம்பேர் பண்றோம், அதை மாத்தி பிளைண்ட்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு தான் இந்த புள்ளி வார்னிங் கொடுக்கறது. இப்போ ஒரு ஃப்ரெண்டு கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணி லேக்ஸ் ஏர்ன் பண்ணிட்டாருன்னு நினைச்சுப்போம். நாமும் எக்ஸைட்மெண்ட்ல போய் அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனா ஒரே மாதிரியான ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கல. ஏன்? ஏன்னா அவங்க அந்த டிசிஷன் எடுக்கிறப்போ அனலைஸ் பண்ணியிருக்கலாம், லாஸை பேர் பண்ணுற ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி இருக்கலாம், அவங்களுக்கு பேக்கப் பிளான் இருக்கலாம். நமக்கு அந்த பேக்ரவுண்டும் தெரியாமல் ரீசனிங்கும் இல்லாமல் அதையே ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா அது கேம்பிளிங் ஆகிடும். இந்த மாடர்ன் வேர்ல்டில் எஸ்பெஷலி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. யாராவது ஒரு ரீல் போடுறாங்க, நியூ ஹவுஸ், கார் டெலிவரி, மால்டீவ்ஸ் ட்ரிப், ஷேர் மார்க்கெட் ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ். நாம் அந்த மோமெண்ட்டை பார்த்துட்டு நாம் என்ன பண்ணலாம்னு ஓடி யோசிக்கிறோம். இப்படி எல்லாத்துலேயும் ஒரு உறுதியான மாதிரி உருவாக்குது. ஆனால் அந்த அர்ஜென்சி நமக்கு இல்லாத ஒரு கோலுக்காக வருது. இது டேஞ்சரஸ். நீங்கள் இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்கள் கோலை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். நீங்கள் எந்த ஃபேஸில் இருக்கீங்க? பிகினரா, மாட்ரேட்டா, ஆல்ரெடி செட்டில்டா? உங்கள் இன்கம் லெவல், கமிட்மெண்ட்ஸ், லைஃப் ஸ்டைல், சப்போர்ட் சிஸ்டம் இவையெல்லாம் யூனிக். இந்த யூனிக்னஸை தவிர்த்து மற்றவங்களோட ரவுட்டை ஃபாலோ பண்ணினா நாம் டெஸ்டினேஷனை மிஸ் பண்ணுறோம். அதனால தான் சொல்கிறாங்க, ஃபினான்ஷியல் டிசிஷன் நம்ம சிச்சுவேஷனுக்கு மேஜமாக இருக்கணும், மற்றவங்களின் சிச்சுவேஷனுக்கு பேஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. ஒரு பெரிய சேலரி வாங்குறவன் ஒரு ஷேரில் 1,00,000 நிதி பண்ணுவான். அதே ஷேரில் நீங்கள் 10,000 கூட ரிஸ்க் பண்ணாமல் இருக்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ப்ராப்ளம் வருது கம்பேர் பண்ணும்போது தான். நமக்கு ஸ்கூல்லையே சொல்கிறாங்க, பரிந்துரையில் பிரதியேற்றம் செய்யாத. ஆனால் லைஃப் எக்ஸாமில் எல்லாருமே காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவர் வீடு வாங்கினாரு, நாமும் வாங்கணும். அவங்க ஐபிஓல அப்ளை பண்ணினாங்க, நாமும் பண்ணணும். அந்த டெசிஷனுக்கு முன்னாடி அவங்களோட பேக்ரவுண்ட், பிளான், ரிஸ்க் டாலரன்ஸ், நாலேஜ் எதுவுமே தெரியாமல் நாம் ஆக்ஷன் எடுத்தோம்னா அது ரிசல்ட்டே கொடுக்க மாட்டேங்குது. அது போய் ஸ்ட்ரெஸ் தரும். இது சிர்ஃப் ஃபினான்ஸ்க்கே இல்லை, கெரியர் டெசிஷன்ஸ், மேரேஜ், எஜுகேஷன், லோன், சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் எல்லா விஷயத்துலேயும் நம்ம ஒரே டெம்ப்ளேட் மாதிரி காப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை ஒரு டெம்ப்ளேட் இல்லை, அது ஒரு கஸ்டம் டிசைன். அந்த டிசைனை நாமே ஸ்லோவாக பில்ட் பண்ணணும். அதுதான் ஸ்மார்ட் மைண்ட் செட். உங்களோட கேம் யாருமே ப்ளே பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்களும் யாரோட கேமில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கேமுக்கும் ரூல்ஸ் வேறு, டைமிங் வேறு, ஆடியன்ஸ் வேறு. நீங்கள் 30 வயசு வரைக்கும் ஜாபில் ஸ்ட்ரகிள் பண்ணிங்கன்னா 31 தான் சூப்பர் க்ரோத்து வரலாம். மற்றவருக்கு 22 லட்சத்தில் ஜாக்பட் கிடைக்கலாம். அதில் ஜெலசி வேண்டாம், கில்ட்டு வேண்டாம். நீங்கள் உங்களோட டைமிங்கில் வர்ற விக்டரியை ப்ராப்பராக என்ஜாய் பண்ணணும். முடிவாக சொல்லணும் அப்படின்னா சக்ஸஸை காப்பி பண்ண முடியாது. ஏன்னா சக்ஸஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் தான் இன்விசிபிள். அது பேக்ரவுண்டில் இருக்கிற கன்சிஸ்டன்சி, நாலேஜ், பெயின், பேஷன்ஸ், டைமிங் அவை எல்லாம் தெரியாமல் சர்ஃபேஸ் லெவல் விஷயங்களை கெடுத்து டிசிஷன் எடுத்தோம் என்றால் அது நம்மளைய பாதிக்குது. அதனால் உங்கள் கேமை நீங்கள் கால்மாக கிளாரிட்டியாக விளையாடுங்க. அதர்ஸோட மூவை ரெஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர காப்பி பண்ணாதீங்க. உங்கள் லைஃப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி யூனிக். அதை மறந்து மற்றவங்க கேமில் நம்மளை அடிக்கணுங்கிற தாட்லே நம்ம ஆழ்ந்துட்டோம்னா நம்ம லைஃப் முழுக்க நல்லா இருந்தாலும் கூட டிஸ்கண்டென்டடாக தான் இருப்போம். அதனால் ஃபோக்கஸ் பண்ணினது கம்பேரிசன் இல்லை, கஸ்டமைசேஷன். உங்கள் பிளான், உங்கள் டைமிங், உங்கள் கோல் இதிலே கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் வின் டைம் கண்டிப்பாக வரும். சரி நண்பர்களே, இப்போ நாம் பார்க்க போகிறது இனஃப் நியூ தெரிஞ்சாதான் ரியல் பீஸ். இதுவும் ரொம்ப சட்டில் ஆனாலும் பவர்ஃபுல் கான்செப்ட். நம்ம எல்லாருமே எதுக்காக தான் பணம் சம்பாதிக்கிறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ், சைடு ஹசல், ப்ரொமோஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பெட்டர் லைஃப்காக தான். ஆனால் அந்த பெட்டர் லைஃப் எப்போ வரும்னு நமக்கு தெரியாமல் போயிடுதே. இதுக்கு மெயின் ரீசன் சமம் என்கிற வேர்டு நம்ம டிக்ஷனரியிலே இல்லை. நம்ம சொசைட்டி என்ன சொல்கிறது தெரியுமா? மோர் இஸ் பெட்டர். பெரிய வீடு, அதுக்கும் பெரிய வீடு, நல்ல கார், அதுக்கப்புறம் பிராண்டட் லக்ஸரி கார். ஒரு 10 லட்சம் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கு, ஆனால் மனசுக்கு போதலை. 1 கோடி வேணும். அந்த 1 கோடி வந்த பிறகு 10 கரோடு.
இப்படி கோல் போஸ்ட் மூவிங் மென்டாலிட்டினால நாம சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஒரு அன்ரீச்சபிள் திங்கா மாத்திக்கிட்டோம்னு சொல்லலாம். இதுதான் மாடர்ன் ரேட் ரேஸன் ரியல் ப்ராப்ளம். என்னஃப்னு தெரிஞ்சிக்கிறது ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் மட்டும் இல்ல, அது ஒரு எமோஷனல் டிசிஷன். நீங்க ஒரு ஸ்டேஜ்ல சொல்ல தெரிஞ்சுக்கணும், இதுதான் எனக்கு போதும், இனிமேல் அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அது லேசினஸ் இல்ல, அது கண்டென்ட்மெண்ட். இது உங்க பீஸ் ஆஃப் மைண்டுக்கு பேஸா ஆகும். இன்னொரு விஷயம், இந்த சமம்க்கு ஆன்சர் ஒரே மாதிரி யாருக்குமே இருக்காது. அது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற. நீங்க யார்கிட்டாவது கேட்டீங்கன்னா எனஃப்னு எப்பனா ஃபீல் பண்ணீங்க அண்ட் வெரி ரேரா தான் அந்த ஆன்சர் வரும். ஏன்னா நிறைய பேரும் அந்த கொஸ்டனையே தங்க வாழ்க்கையில கேட்கவே மாட்டாங்க. நாம வளர்ந்த சூழல் கூட அதை ட்ரெயின் பண்ணல. நாம எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் திரும்பி போறோம்னு தூண்டும். இதே மாதிரி மனநிலையோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா எப்பவுமே வாழ்க்கையில லோ ஃபீலிங் தான் இருக்கும். பீஸை சந்தோஷமா அனுபவிக்கவே முடியாது. எனக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். ஒரு மிடில் கிளாஸ் சேலரி வாங்குறவர் ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி லோக்கி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணி 10 வருஷத்துக்குள்ள டெட் ஃப்ரீ ஆவாரு. கிட்ஸுக்கு ஸ்கூல் ஃபீஸ் ரெடி, ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் லைஃப்ல சமம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதனால அவருக்கு அன்னெசரி ப்ரெஷர் இல்லை, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இல்லை. அப்படியே ஒருத்தர் மாதாந்திர 5 அடிக்கடி வரும் வருமானத்தில் இது போதாதேன்னு இரவு முழுக்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கலாம். இது மணிக்குள்ள சிக்கலா? இல்லை, இது மைண்ட் செட்டோட ப்ராப்ளம். நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா நிறைய பில்லியனர்களுக்கே பீஸ் கிடைக்காம போயிருக்குது. எல்லாம் இருந்தும் ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்னஃப்னு டிக்ளேர் பண்ணாமல் இருந்தால் அந்த டிசையர் இன்ஃபினிட்டியாக வளருது. அது பேர்ன் அவுட்க்கும் டிப்ரெஷனுக்கும் ரீசன் ஆகும். அதுக்கு தான் ஏன்ஷியன்ட் ஃபிலாசபிஸ்லையும் சொல்கிறாங்க, கண்ட்ரோல் ஓவர் டிசையர் தான் ரியல் ரிச்னஸ். இது எல்லாம் சொல்கிறது பெரிய தியரி மாதிரி தோணலாமே, ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்ம வாழ்க்கையில் எவ்ரிடே சாய்ஸஸில் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாமே. ஒரு முக்கியமான ட்ரிகர், கம்பேரிசன் அவாய்ட் பண்ணுங்க. மற்றவங்க லைஃபுக்கு தெரியாம நம்ம லைஃபை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீங்க உங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த கோலுக்கு அடிச்சாங்கிறதும் எனஃப்னு அக்செப்ட் பண்ணி லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் வின்னிங் மோமெண்ட். இதில் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். எனஃப்னு டிக்ளேர் பண்ணுறதுன்னு அதுவே growth ஸ்டாப் பண்ணுறது கிடையாது. அது க்ரீடை ஸ்டாப் பண்ணுறது, அது ஃபியரை ரெடியூஸ் பண்ணுறது, அது மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு பேஸ் பண்ணுறது. growth ஒரு ஜெர்னி, ஆனால் பீஸ் ஒரு டிசிஷன். அந்த டிசிஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஹெங்போகா இருக்கும். கடைசியில் சொன்னால் இனஃப்னு சொல்லுறது ஒரு போல்ட் டிசிஷன். அது சொசைட்டிக்கே எதிராக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் ஹாப்பினஸ்க்கு லாயலாக இருக்க வேண்டிய நேரம் வந்தால் அந்த வேர்டு தான் ஆன்சர். எதுக்கு வேலை பண்ணுறோம், எதுக்காகவோ சம்பாதிக்கிறோம், அந்த உன்னோட இன்னர் குவெஸ்டனுக்கு இனஃப்னு ஆனஸ்ட் ஆன்சர் தந்தீங்கன்னா அந்த நாளிலிருந்தே ரியல் பீஸ் உங்கள் உடம்புலையும் மனசுலையும் வாழ்க்கையிலையும் நிஜமாக வரும். நம்ம இப்போ வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு சில சின்ன சின்ன ஐடியாஸ் மாதிரி தோணலாம். ஆனால் அந்த சின்ன விஷயங்கள் தான் நம்ம பணத்தை பற்றி நம்ம எப்படி நினைக்கிறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதுலேயே நம்ம ஃப்யூச்சர் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் கோலுன்னு நினச்சிட்டு அதை சேஃபாக மெயின்டைன் பண்ணுறத, கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறத, அன்னெசரி கம்பேரிசனில் தள்ளி போகிறதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டோன்னா வாழ்க்கையில் ஸ்டெபிலிட்டி வரும் என்ற கேரண்டி இல்லை. பணம் நம்ம கையில் இருக்கணும்னா அது நம்ம மனசில் சந்தோஷம் தரணும், ஸ்ட்ரெஸ் அல்ல. இந்த மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறதுக்கே இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் உதவுது. பணம் கையில் வச்சுக்கிறது தான் கஷ்டம். அதிக செலவா, யாரேஸ் பெரிய வாழ்க்கையா இல்லை. கம்பவுண்டிங்கை நம்பு, மற்றவங்களை காப்பி பண்ணாத, இனஃப்னு சொல்ல தெரிஞ்சுக்கோ. இவை எல்லாமே நம்மளை யாரும் பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல, நாமே நமக்குள்ள கேட்க வேண்டிய லைஃப் சேஞ்சிங் கொஸ்டின்ஸ். நீங்கள் இந்த பிரின்சிபல்ஸை நம்ம தான் எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் பணம் சம்பாதிக்கிறது ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட் லைஃப் ஸ்டைல் ஆகும். பீஸ், ஃப்ரீடம் அண்ட் கிளாரிட்டி இதெல்லாம் கம்போவாக வரும். நண்பர்களே, இப்போதான் நம்ம த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான மனநிலைகளையும் பணத்தோட ரியல் மீனிங்கையும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சோம்.
சம்பாதிக்கிறதுல மட்டும் இல்ல, பணத்தை எப்படி நினைக்கிறோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதுதான் நம்ம வாழ்க்கையை எப்படி ஷேப் பண்ணும் என்பதை இந்த புத்தகம் நமக்கு புரிய வைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா, தாட் ப்ரொவோக்கிங்கா இருந்ததான்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில இதிலிருந்து ஒரு கான்செப்ட் ஏனாலும் அப்ளை பண்ணீங்கன்னா, அது ஃபியூச்சர்ல பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீங்க வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க தாட்ஸை ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பணம் பெரிய விஷயம் இல்ல. நம்ம மனநிலை தான் அதை பெரியதா மாற்றுது. நன்றி நண்பர்களே.